J.K. Rowling's Harry Potter and the Philosopher's Stone Chapter 14 Norbert the Norwegian Ridgeback. அவங்க எதிர்பார்த்ததை விட குவிரில் ரொம்ப தைரியமானவராகவே இருந்தார். வாரம் ஃபுல்லாக அவரை பின்தொடர்ந்ததில் அவர் மேலும் மேலும் வெளுத்து போய் ஒல்லியாக மாறிக்கிட்டு வந்தார். ஆனாலும் அவர் தன்னோட பிரச்சனைக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்ச மாதிரி தெரியலை. 3rd floor காரிடாரை கடந்து போகிறப்பெல்லாம் ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மைனி 3 பேரும் கதவுல காதை அழுத்தி வச்சு ஃப்ளஃபி உள்ள இன்னும் உரிமிக்கிட்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்னேப் எப்பையும் போல கோவமாக சுற்றிக்கிட்டு இருந்ததுனால ஸ்டோன் இன்னும் சேஃபாக தான் இருக்குன்னு உறுதியாக தெரிஞ்சிச்சு. இப்போல்லாம் ஹாரி குவிரில கடந்து போனாலே அவர் அவனை பார்த்து நட்புறவோட ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அவரோட திக்கி திணறின பேச்சை பார்த்து சிரிக்கிறவங்களெல்லாம் ரான் தடுத்து நிறுத்த ஆரம்பிச்சிட்டான். ஹெர்மைனிக்கு ஃபிலாசபர் ஸ்டோனையும் தாண்டி மைண்டில் நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு ரிவிஷன் டைம் டேபிள் ரெடி பண்ணி அவளோட நோட்ஸில் கலர் கோடிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹாரியும் ரானும் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஆனாலும் அவங்க 2 பேரையும் இதே மாதிரி பண்ண சொல்லி நச்சரிச்சுக்கிட்டு இருந்தா. ஹெர்மைனி, எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் பல காலம் இருக்கு, வெறும் 10 வாரம் தான். அதெல்லாம் நிக்கோலஸ் ஃப்ளமேல பொறுத்தவரை சில வினாடிகள் மாதிரி. ஆனால் நமக்கு ஒன்றும் 600 வயசு ஆகலையே அப்படின்னு ரான் அவளுக்கு ஞாபகப்படுத்திட்டு, உனக்கு தான் ஏற்கனவே எல்லாம் தெரியுமே, அப்புறம் ஏன் நீ ரிவைஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டான். எதுக்காக ரிவைஸ் பண்ணுறனா? உனக்கு என்ன பைத்தியமா? நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணாதான் 2nd இயர் போக முடியும்னு உனக்கு தெரியும் தானே? அது ரொம்ப முக்கியம். நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருக்கணும், எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு புலம்புனா. எதிர்பாராத விதமாக டீச்சர்ஸும் ஹெர்மைனி மாதிரி தான் யோசிச்சாங்க. மலையாக ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்ததுல ஈஸ்டர் ஹாலிடேஸ், கிறிஸ்மஸ் மாதிரி ஜாலியாக இல்லை. பத்தாததுக்கு ஹெர்மைனியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எங்கேருந்து ரிலாக்ஸ் பண்ணுறது? டிராகன் பிளட்டோட 12 யூசஸை மனப்பாடம் பண்ணவும் வான் மூமெண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணவும் தான் நேரம் சரியாக இருந்தது. முனகிக்கிட்டும் கொட்டாவி விட்டுக்கிட்டும் ஹாரியும் ரானும் அவங்களோட மற்ற வேலைகள் போக இருந்த ஃப்ரீ டைமில் லைப்ரரியில் அவ கூடவே தான் இருந்தாங்க. ஒரு நாள் மதியம், எனக்கு இது ஞாபகமே இருக்காது போல அப்படின்னு ரான் கடுப்பாகி அவனோட குவில்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு லைப்ரரி ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். பல மாசங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு வானம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. கிட்டத்தட்ட மறந்து போயிருந்த வானத்தோட நீல நிறமும் காத்துல கலந்திருந்த வெப்பமும் சம்மர் வரதை ஞாபகப்படுத்துச்சு. 1000 மேஜிக்கல் ஹெர்ப்ஸ் அண்ட் ஃபங்கை புக்ல ஏதோ ஒரு மூலிகை தாவரத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருந்த ஹாரி திடீர்னு ரான், ஹாக்ரிட் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு நிமிர்ந்து பார்த்தான். ஹாக்ரிட் எதையோ மறைச்சு எடுத்துக்கிட்டு அழுங்காம நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அவர் போட்டிருந்த திக்கான ஓவர் கோட்டும் அவரோட தோற்றமும் இந்த லைப்ரரிக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருந்தது. அது நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் கொஞ்சம் பதட்டமாக சொன்னது அவங்க 3 பேர் கவனத்தையும் ஈர்த்துச்சு. அது இருக்கட்டும், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் சந்தேகத்தோட கேட்ட ஹாக்ரிட், இன்னும் நிக்கோலஸ் ஃப்ளமேல பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும், ஓ அதெல்லாம் நாங்கள் ரொம்ப நாள் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ரான் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு, அது ஃபிலாசபர் ஸ்டோன் அப்படின்னு அவன் சொல்ல வாயெடுத்தப்பவே அப்படின்னு ஹாக்ரிட் சுற்றி முற்றி யாராவது நம்மளை கவனிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு, சத்தமாக பேசாத, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும், ஃப்ளஃபியை தவிர வேற ஏதாவது அந்த ஸ்டோனை பாதுகாக்குதா அப்படின்னு ஹாரி கேட்டதும் மறுபடியும் ஹாக்ரிட், அப்புறமா என்னை பாருங்க, இதை பற்றி நான் ஏதாவது சொல்லுவேன்லாம் உங்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கல. இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது, அப்புறம் நான் தான் சொல்லி கொடுத்துட்டேன்னு எல்லாரும் தப்பாக நினச்சிடுவாங்க. சரி அப்புறம் பார்க்குறோம் அப்படின்னு ஹாரி சொன்னதும் ஹாக்ரிட் முன்ன மாதிரியே எதையோ மறைச்சி எடுத்துக்கிட்டு அழுங்காமல் நடந்து போயிட்டாரு. என்னத்தை மறைச்சி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு ஹெர்மைனி கொஞ்சம் யோசனையோடவே கேட்டா. அந்த ஸ்டோன் சம்மந்தமாக ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறியா? இருங்க, அவர் எந்த செக்ஷனுக்கு போனாருன்னு நான் போய் முதல்ல பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ரான் சில நிமிஷங்களுக்கு அப்புறமா தோளில் பெரிய பெரிய புக்ஸை தூக்கிட்டு வந்து டேபிள் மேலே வச்சான். டிராகன்ஸ், ஹாக்ரிட் டிராகன்ஸை பற்றி தான் பார்த்துருக்காரு, இதெல்லாம் பாருங்க. Dragon species of Great Britain and Ireland, from egg to inferno, a dragon keeper's guide. என்னை முதல் தடவை பார்த்தப்பவே ஹாக்ரிட் தனக்கு ஒரு டிராகன் வேணும்னு ஆசைப்படுறதா ஹாரி சொன்னான். ஆனால் அது சட்டத்துக்கு எதிரானதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சு வளர்த்தோன்னா மக்கள்ஸ் கண்ணில் அது ஈஸியாக பட்டுடும். அது மட்டும் இல்லாமல் டிராகன்ஸை வீட்டில் வச்சு வளர்க்குற மாதிரி சாந்தமாக பழக்கப்படுத்தவே முடியாது. சார்லியோட முகத்தில் இருக்க தீக்காயம் கூட ரொமேனியாவில் இருக்க ஒரு முரட்டுத்தனமான டிராகனால் வந்தது தான். அந்த மாதிரி டிராகன்ஸ்லாம் பிரிட்டனில் இல்லைல்ல? நிச்சயமாக இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கோட பெரிய வேலையே அதுங்களெல்லாம் அமைதிப்படுத்தி வைக்கிறது தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை மக்கள்ஸ் கண்ணில் ஏதோ அதுங்க பட்டுருச்சுன்னா அவங்க மூளையிலேருந்து அதை மறக்கடிக்கிறதுக்காக மந்திரம் கூட போடுவாங்களாம் அப்படின்னு சொன்னான் ரான். அப்போ ஹாக்ரிட் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா ஹெர்மைனி. 1 மணி நேரம் கழிச்சு கேம் கீப்பரோட குடிசை வீட்டு கதவை தட்டுனப்போ வீட்டோட அத்தனை கர்டன்ஸும் க்ளோஸ் பண்ணி இருந்ததை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உள்ள இருந்து ஹாக்ரிட், யாரது அப்படின்னு கேட்டுட்டு அவசரமா அவங்க 3 பேரையும் உள்ள வர சொல்லிட்டு உடனடியாக கதவை அடைச்சு சாத்திட்டாரு. அன்னைக்கு பொழுதே கொஞ்சம் வெப்பமா இருந்தாலும் வீட்டுக்குள்ள ரொம்பவே சூடா இருந்துச்சு. அடுப்புல நெருப்பு கங்குகள் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. ஸோ நீங்க என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்கல்ல?
ஆமா அப்படின்னு சொன்ன ஹாரி, நாங்க வழவழன்னு பேசாம நேரா விஷயத்துக்கு வரோம். ஃப்ளஃபியை தவிர அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை வேற எதெல்லாம் பாதுகாக்குது? ஹாக்ரிட் அவனை பார்த்து முகத்தை சுழிச்சபடியே, நிச்சயமா என்னால சொல்ல முடியாது. முதல்ல எனக்கு எதுவுமே தெரியாது. ரெண்டாவது, உங்களுக்கு ஏற்கனவே அளவுக்கு மீறி நிறைய தெரிஞ்சிடுச்சு. அதனால நான் எனக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல போறதில்ல. அந்த ஸ்டோன் இங்க ஒரு நல்ல காரணத்துக்காக தான் இருக்கு. அந்த கல்லு கிரிங்காட்ஸ்ல இருந்து அப்பவே திருட்டு போயிருக்க வேண்டியது. அநேகமா அந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனா ஃப்ளஃபி அளவுக்கு உங்களுக்கு விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சுங்கிறது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஹோ கமான் ஹாக்ரிட், நீங்கள் எங்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம். ஆனால் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா அப்படின்னு ஹெர்மைனி ரொம்ப இதமான புகழ்ந்து பேசுகிற தொனியில் சொன்னதும் ஹாக்ரிடோட தாடியில் ஏற்பட்ட அசைவை வச்சு அவர் சந்தோஷத்தில் புன்னகை பூத்துக்கிட்டு இருக்காருன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. எங்களுக்கு ஆச்சரியம் என்னன்னா, அந்த கல்லோட பாதுகாப்பு வேலையை யார் பண்ணியிருப்பாங்கன்னு தான். உங்களை தாண்டி டம்பிள்டோர் நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கக்கூடிய ஆள் யாருங்கிறது தான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ சொன்ன கடைசி வார்த்தையை கேட்டு பெருமையில ஹாக்ரிட் நெஞ்ச நிமித்தி நின்னாரு. ஹாரியும் ரானும் ஹெர்மைனிய வாய பொளந்து நின்னு பாத்துக்கிட்டு இருந்தானுங்க. சரி, உங்ககிட்ட சொல்றதுல என்ன ஆக போகுது? அவரு ஃப்ளஃபியை என்கிட்ட இருந்து கடனா வாங்கினாரு. அப்புறம் மந்திர வேலைகள் எல்லாம் சில டீச்சர்ஸ் தான் பண்ணினாங்க. ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட், ப்ரொஃபசர் ஃபிளிட்விக், ப்ரொஃபசர் மெகானகல், ப்ரொஃபசர் குவிரில், அப்புறம் டம்பிள்டோர் தானே சில மந்திரங்கள்லாம் போட்டாரு. இருங்க, நான் யாரையோ மறந்துட்டேன். ஆமா, ப்ரொஃபசர் ஸ்னேப்பும். ஸ்னேப்பா? ஆமாம், நீங்கள் இன்னும் அவரை பற்றி தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஸ்னேப் அந்த கல்லை பாதுகாக்கிறதுக்கு தான் உதவி பண்ணியிருக்காரு. அதை திருடுறதுக்குலாம் அவர் நினைக்கவே இல்லை. ஹாரிக்கு ரானும் ஹெர்மைனியும் கூட அதையே தான் நினைக்கிறாங்கன்னு தெரியும். ஒருவேளை ஸ்னேப் அந்த கல்லை பாதுகாக்கிற வேலையில் ஈடுபட்டிருந்தாருன்னா மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான மந்திரங்கள் போட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அநேகமாக குவிரில் போட்ட மந்திரமும் ஃப்ளஃபியை எப்படி கடந்து போகிறதுன்னு மட்டும்தான் அவருக்கு இன்னும் தெரியலை போல அப்படின்னு ஹாரி யோசிச்சபடியே, ஹாக்ரிட், ஃப்ளஃபியை எப்படி கடந்து போகிறதுன்னு தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் இல்லையா அப்படின்னு பதட்டமாக கேட்டான். அப்புறம் நீங்கள் அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல? எந்த டீச்சர்ஸ் உட்பட யார்கிட்டையும். இந்த உலகத்தில் ஃப்ளஃபியை கடந்து போகிற வழி தெரிஞ்சவங்க என்னையும் டம்பிள்டோரையும் தவிர யாருமே கிடையாது அப்படின்னு ஹாக்ரிட் ரொம்ப பெருமையாக சொன்னார். அப்போ சரி. அப்புறம் ஹாக்ரிட், நான் ஜன்னலை திறந்துக்குவா? ரொம்ப புழுக்கமாக இருக்கு எனக்கு. முடியாது ஹாரி, சாரி அப்படின்னு சொன்ன ஹாக்ரிட் சட்டுன்னு நெருப்பு பக்கம் திரும்பி பார்த்ததும் ஹாரி அதை கவனிச்சுட்டு அவனும் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தான். ஹாக்ரிட், என்ன இது? ஆனால் அவனுக்கு அங்கே என்ன இருக்குன்னு ஏற்கனவே தெரியும். கெட்டிலுக்கு கீழே எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பில் ஒரு பெரிய கருப்பு முட்டை. ஹாக்ரிட் பதட்டமாகி அவரோட தாடியை சொரிஞ்சபடியே, அது இது எங்கே கிடைச்சது ஹாக்ரிட் அப்படின்னு ரான் கேட்டபடியே நெருப்பு கிட்ட நெருங்கி போய் கீழே குனிஞ்சு பார்த்தான். இதை வாங்க நீங்கள் உங்கள் மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்துருக்கணும் போலயே. இல்லை, நான் இந்த முட்டையை போட்டியில் ஜெயிச்சு வாங்கினேன். நான் கிராமத்து பக்கம் ட்ரிங்க்ஸ்க்காக போனப்போ ஒருத்தர் கூட கார்ட் கேம்ஸ் விளையாண்டேன். அநேகமாக இந்த முட்டையை அவர் என் தலையில் கட்டிட்டோன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷம்தான் பட்டிருப்பாரு. ஆனால் முட்டை பொரிஞ்சப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஹெர்மைனி கேட்டா. அதுக்காக தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹாக்ரிட் ஒரு பெரிய புக்கை அவரோட பில்லோ கீழே இருந்து எடுத்தாரு. லைப்ரரியில இருந்து நான் இந்த புக்கை தான் எடுத்துட்டு வந்தேன். டிராகன் ப்ரீடிங் ஃபார் ப்ளஷர் அண்ட் ப்ராஃபிட். இது கொஞ்சம் அவுடேட்டடான புக்கு தான், ஆனால் இதில் எல்லாமே போட்டிருக்கு. முட்டையை நெருப்புல வச்சிருக்கணும், அப்பதான் அது தன்னோட அம்மாவோட மூச்சு காத்து மாதிரி உணரும். முட்டை பொரிஞ்சு வெளியே வர்றப்போ பிராண்டி கூட சிக்கன் பிளட்டை மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். அப்புறம் பாருங்க, வெவ்வேறு விதமான முட்டைகளை பத்தி கூட போட்டிருக்கு. எனக்கு கிடைச்சிருக்கிறது நார்வீஜியன் ரிட்ஜ் பேக். இது ரொம்ப அரிதானது தெரியுமா? அவர் தனக்கு தானே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஹெர்மைனிக்கு அப்படி இல்ல. ஹாக்ரிட், நீங்க மரத்தால கட்டப்பட்ட வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவ சொன்னதை ஹாக்ரிட் கவனிக்கவே இல்லை. அவர் ரொம்ப சந்தோஷமா நெருப்பை கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவங்களுக்கு கவலைப்படுறதுக்கு இன்னொரு காரணமும் வந்துடுச்சு. சட்டத்துக்கு புறம்பான ஒரு டிராகனை தன்னோட குடிசையில் ஹாக்ரிட் வச்சிருக்கிறத யாராவது கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? ஒரு நிம்மதியான வாழ்க்கைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டு வர ஹோம்ஒர்க்ஸை நினச்சி ரான் பெருமூச்சு விட்டான். ஹெர்மைனி ஹாரிக்கும் ரானுக்கும் தனித்தனியாக ரிவிஷன் டைம் டேபிள் போட ஆரம்பிச்சிருந்தா. அதை பார்த்த 2 பேருக்கும் தலையே சுத்திடுச்சு. ஒரு நாள் காலையில் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ ஹாரிக்கு ஹெட்விக் ஹாக்ரிட் கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு நோட் கொண்டு வந்திருந்துச்சு. அதில் 2 வார்த்தை தான் எழுதியிருந்துச்சு, இட்ஸ் ஹேட்சிங் அப்படின்னு. ரான் ஹெர்பாலஜி கிளாஸை கட் பண்ணிட்டு நேராக ஹட்டுக்கு போலான்னு சொன்னான். ஹெர்மைனி ஆனால் அதை காதில் வாங்கிக்கல. ஹெர்மைனி, நம்ம வாழ்க்கையில இன்னும் எத்தனை தடவை ஒரு டிராகன் முட்டை பொரிக்கிறத பார்த்துட போறோம். ஆனால் நமக்கு லெசன்ஸ் இருக்குல்ல, ஸ்கிப் பண்ணா பெரிய பிரச்சனை ஆயிடாதா? ஆனால் அதெல்லாம் ஹாக்ரிட் யாரு கண்லையாவது மாட்டுனா வர பிரச்சனையை கம்பேர் பண்ணுனா ஒன்றுமே இல்லை. அப்படி அவ சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே ஹாரி ஷட் அப் அப்படின்னு சொன்னான். சில அடி தூரத்தில் நின்றுக்கிட்டு இருந்த மால்ஃபாய் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத ரொம்ப கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்தான். அவன் எவ்வளோ தூரம் காதில் வாங்கினான்? ஹாரிக்கு மால்ஃபாய் முகத்தை நேருக்கு நேர் பார்க்கவே தயக்கமாக இருந்தது. ஹெர்பாலஜி கிளாஸ் போகிற வழி ஃபுல்லாக ரானும் ஹெர்மைனியும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே வந்தாங்க.
கடைசியா ஹெர்மாயினி மார்னிங் பிரேக் அப்போ ஹேக்ரிட்ட பார்க்க போலான்னு ஒத்துக்கிட்டா. லெசன்ஸ் முடியறதுக்காக கோட்டையில பெல் அடிச்சதும் ஹெர்பாலஜி கிளாஸ்ல மண்ணல்றதுக்காக கையில வச்சிருந்த கரணியை தொப்புன்னு கீழே போட்டுட்டு கிரவுண்ட நோக்கி காட்டோட முனைக்கு வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. ஹேக்ரிட் பூரிச்சு போய் சந்தோஷமா அவங்கள வரவேற்றாரு. கிட்டத்தட்ட முட்டை புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவசரமா உள்ள கூப்பிட்டாரு. முட்டை டேபிள் மேலதான் இருந்துச்சு. அது மேல ஆழமான விரிசல்கள். உள்ள ஏதோ அசைஞ்சுகிட்டு இருந்துச்சு. டப் டப்னு ஏதோ விசித்திரமான சத்தம் முட்டைக்குள்ள இருந்து வந்துகிட்டு இருந்தது. சேஸை இழுத்து டேபிள் கிட்ட போட்டு மூச்சு வாங்கினபடியே உத்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஏதோ ஒரசுற மாதிரி சத்தம் கேட்டதும் முட்டை முழுசா உடைஞ்சது. பேபி டிராகன் டேபிள் மேல படுத்து கிடந்தது. அது பார்க்க ரொம்ப அழகாலாம் இல்ல, ஏதோ குவிச்சு போட்ட கருப்பு கொடை மாதிரி இருந்தது. அதோட ஒல்லியான உடம்ப கம்பேர் பண்ணா முள்ளு முள்ளா இருந்த ரெக்கைகள் ரொம்பவே பெருசா இருந்தது. அதோட மூக்கு நல்லா நீளமாவும் அகலமாவும், அரைகுறையான கொம்புகளும், கண்கள் நல்லா முட்டை முட்டையா ஆரஞ்சு கலர்ல இருந்தது. சட்டுன்னு ஒரு குட்டி தும்மல் போட்டதும் அதோட மூக்குக்குள்ள இருந்து தீப்பொறி குட்டி குட்டியா பறந்துச்சு. இது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு முணுமுணுத்தபடியே ஹேக்ரிட் தன்னோட கைகளால டிராகனோட தலைய தடவி கொடுத்ததும் அது அவர் கைகளை நோக்கி பல்ல காட்டி சீருச்சு. பாருங்க பாருங்க, அவனுக்கு அவனோட அம்மாவை தெரியுது அப்படின்னாரு ஹேக்ரிட். ஹேக்ரிட் அப்படின்னு ஹெர்மாயினி அவரை குழப்பமா பார்த்துட்டு, நார்வேஜியன் ரிட்ஜ்பேக் எவ்வளோ வேகமா வளரும் அப்படின்னு கேட்டா. ஹேக்ரிட் அதுக்கு பதில் சொல்ல வாயெடுத்தாரு. ஆனா சட்டுன்னு அவர் முகத்துல இருந்த பூரிப்பெல்லாம் மறைஞ்சு போய் ஜன்னல் கிட்ட ஓடினாரு. என்னாச்சு? யாரோ பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கர்டன் நடுவுல இருந்த கேப் வழியா. அது ஒரு சின்ன பையன்தான் போல, ஸ்கூலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். ஹாரி கதவு கிட்ட ஓடி போய் வெளியில எட்டி பார்த்தான். ரொம்ப தூரத்துல தெரிஞ்சாலும் எந்த தப்பும் இல்லாம தெளிவா தெரிஞ்சிச்சு. மால்ஃபாய் டிராகனை பார்த்துட்டான்.